Hi friends, welcome to CBC class 11th max exercise number 9.1 last question number 11 கான சொல்யூஷன் பார்க்கணும். இதை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, நிறைய டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க, தப்பானதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி பாருங்க. உங்க வீட்டு பிள்ளையும் குடும்பத்தோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. क्वेश्चन உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இங்க பாருங்களேன், ஒரு லைன் passes through x1, y1, அதாவது x1 y1 ஒரு பாயிண்ட் இருக்கான். ஓகேவா? இந்த பாயிண்ட் வழியாவும் இன்னொரு பாயிண்ட் HK இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாவும் ஒரு லைன் வந்து பாஸ் ஆகி இப்படி போதான். ஓகேவா? ஸோ அந்த லைனோட ஸ்லோப் சொல்லிட்டாங்க. ஸ்லோப் ஆஃப் த லைன் வந்து எவ்வளோவா? ஸ்லோப்பை கொடுத்துறாங்க எம், அதாவது ஒரு 10 5 மாதிரி எம்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, ப்ரூவ் தட் அந்த ஒரு k மைனஸ் y1 அந்த ஸ்டேட் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்களேன், ஸ்லோப் ஆஃப் த லைன் என்ன ஃபார்முலா? ஸ்லோப் ஆஃப் தி லைன் ஸ்லோப் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? m is equal to y2 minus y1 by x2 minus x1. ஸோ ரெண்டு பாயிண்ட் கொடுத்தா அதை வச்சு ஸ்லோப் கண்டுபிடிக்க தானே ஃபார்முலா. ஸோ இப்போது இதுதான் என்னோட x1 y1, இது x2 y2. ஓகே, இது x1 y1, இது x2 y2. ஸ்லோப் ஆஃப் தி லைன் என்னது? m, அதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ அது mன்னு போட்டுக்கோங்க. m is equal to y2 minus y1. y2னா k மைனஸ் y1 என்னது? y1 தான் பை x2னா h மைனஸ் x1 என்னது? x1 தான். ரைட்டா? இப்போ இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி விட்டுருங்க. ஸோ m இன்ட்டு h மைனஸ் x1 is equal to k minus y1. இங்கே பாருங்க, இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். கொஸ்டினை பாருங்கள், கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும் திரும்பவும். இதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும், அவ்வளோதான். ஹென்ஸ் ப்ரூவ். சம் முடிஞ்சிச்சு. பார்த்தீங்களா? 2 நிமிஷம் அளவுக்கு சம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் நம்ம. டாடா பாய்.